வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான கையேந்தி பவன் தக்காளி சட்னி எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். கடைசியாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சட்னி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான கையேந்தி பவன் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் சுட சுட 2 இட்லி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இந்த சட்னி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.